படிச்சவங்க தானேங்க, எல்லாரும் படிச்சவங்க தானே, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? எதுக்கு இப்படி பெட்ரோல் பங்க்ல போயிட்டு முண்டி அடிச்சுக்கிறீங்க? யார் வந்து சொன்னாங்க பெட்ரோல் தட்டுப்பாடு, பெட்ரோல் இதுக்கு மேல கிடைக்கவே கிடைக்காது, ஐயோ பெரிய குண்டு வந்து இங்க தமிழ்நாட்டுல விழ போகுது, எல்லா பெட்ரோல் பங்கும் க்ளோஸ் ஆயிடும், இதுக்கு மேல பெட்ரோலே கிடைக்காது அப்படின்னு யாருங்க சொன்னாங்க? ஏங்க அந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நேத்து நைட்டு 9-10 மணி வரைக்கும் ஃப்ரீயா இருந்த பெட்ரோல் பங்க் இன்னைக்கு நிறைய பேர் வந்து சும்மா இல்லாம கையில கிடைக்கிற போன் எடுத்து பெட்ரோல் தட்டுப்பாடு அப்படி இப்படின்னு இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் நியூஸ வதந்திய பரப்பி விட்டு இன்னைக்கு காலையில இருந்து எல்லா பெட்ரோல் பங்க்லயும் கட்டுக்கடங்காத கூட்டம், அளவுக்கு மீறி கூட்டம். என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இதெல்லாம் வந்து காலைல தூங்கி எழுந்திருக்கும் போதே சில பேரு, ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஊர்ல 4 மணி நேரமா நின்றுட்டு இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஊர்ல 5 மணி நேரமா நின்றுட்டு இருக்கோம், இத பாருங்க எங்க ஊர்ல பெட்ரோல் இல்ல, இத பாருங்க 1/4 லிட்டர் பெட்ரோல் வாங்குறதுக்கு நான் 4 நாளா நின்றுட்டு இருக்கேன் இப்படின்னு ஒரு வதந்தியை பார்த்தா காலையில மக்கள் என்னதான் பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க? ஓகே, இந்த வதந்தியை பார்த்து ஒரு பயத்துல ஒரு முன்னெச்சரிக்கையில போயிட்டு பெட்ரோல் வாங்க போறீங்க. ஓகே, உங்ககிட்ட ஒரு 2 வீலர் இருக்கு, 2 வீலருக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அது என்னடா டாடா ஏசில தண்ணி குடிக்கிற கேன்ல ஒரு 50 கேன் எடுத்துட்டு வந்து அந்த கேன்ல ஃபுல்லா பெட்ரோலை ஃபில் பண்ணி போயிட்டு அப்படி என்னடா பண்ண போற? புதுசா பெட்ரோல் பங்க் வைக்க போறியா? இல்ல உலகம் இதோட அழுதுன்றாங்களா? எப்பேற்பட்ட கொரோனாவிலே மீண்டு வந்துட்டோம். இது எங்கேயோ நடக்கிற போரு, சின்ன சின்ன இஷ்யூக்கள் வரதான் செய்யும். இத ஒரு பெரிய வதந்தி ஆக்கி நாட்டை நாசம் பண்றீங்களே. +2 எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, 10th எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, பிள்ளைங்களாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு எல்லாருக்கும் எமர்ஜென்சிக்கு பெட்ரோல் வேணும், அந்த பஸ் ஸ்கூல் பஸ்ஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு எமர்ஜென்சிக்கு பெட்ரோல் வேணும், டீசல் வேணும். இதெல்லாம் யோசிக்கிறீங்களா? ஆம்புலன்ஸுங்க வழி நடுக்க நிக்குது சில பெட்ரோல் பங்க்ல. எமர்ஜென்சி ஒரு உயிர் காப்பாத்துற ஆம்புலன்ஸ் கூட வழி விடாம போய் கேனு, சின்ன சின்ன கேனு, 2 லிட்டர் கேனு, 3 லிட்டர் கேனு, வீட்டுல வச்சுக்கிற 25 லிட்டர் தண்ணி கேனு, வீட்டுல தண்ணி வச்சுக்கிற ட்ரம் எல்லாத்தையும் தண்ணி பிடிக்கிற மாதிரி பெட்ரோலை பிடிச்சு நிக்கிறீங்களே, மனுஷங்களா நீங்களா? இல்ல மனுஷங்களான்னு கேக்குறேன். தேவைக்கு மீறி அப்படி என்னையா பெட்ரோல் வாழுது? அத கள்ள சந்தையில வியாபாரம் பண்ணணுமா? மனுஷங்களே கிடையாது நீங்களா? ஒரு வதந்தியை பரப்பினதுக்கு சரி உங்க தேவைக்கு பூர்த்தி பண்ணு போவையா? அதெல்லாம் இல்ல, எல்லாத்தையும் தூக்கின்னு வா. லாரி இருந்தா கூட லாரி தூக்கின்னு வந்து லாரில கேனுகெல்லாம் வச்சு வீட்டுல தண்ணி பிடிச்சு நிற்பீங்க பாத்தீங்களா? மேல டேங்க்ல 2000 லிட்டர் 1000 லிட்டர் டேங்க், அந்த டேங்கை கைட்டி எடுத்து வந்து லாரில பிடிச்சி எடுத்து மேல வச்சுக்கோ. தண்ணிக்கு பதிலாக பெட்ரோலை திறந்து குளி குடி. என்னைக்கு நீங்களா திறந்த போறீங்கன்னு கேக்குறேன். முதல்ல ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும். என்னன்னா, தமிழ்நாட்டுல ஒரு 5 நாள் 6 நாளைக்கு இந்த பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த யூடியூப், வாட்ஸ்அப் இதெல்லாம் ஒர்க் ஆகாத மாதிரி, நெட்டே ஒர்க் ஆகாத மாதிரி ஒரு ஜாமர் போடுங்கய்யா. அப்பதான் அந்த வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும், மக்கள் நிம்மதியா வாழ்வாங்க.